ஓம் குருவே போற்றி. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த நாள் உங்களுக்கு அமைதி நிறைந்த நாளாக அமைந்திட இறைவனை வேண்டி வீடியோவுக்குள் அழைக்கிறேன். நாம் ரமண மகரிஷி ஐயாவின் வாழ்க்கை வரலாற்றில் சென்ற பகுதியில் வெங்கடராமனை பார்த்துவிட்டு வருவதாக சொல்லிவிட்டு கிளம்பிய இளைய பிள்ளை நாகசுந்தரம் வீடு திரும்ப கால தாமதம் ஏற்படும் வேளையில் அழகம்மாவின் எண்ண அலைகள் அவளை பாடாய் படுத்தி எடுத்தன. வெங்கடராமனை அருணாச்சலேஸ்வரர் தனக்கு சொந்தமாக்கி கொண்டது, குடும்பத்தை காப்பாற்ற வேண்டிய மூத்த பிள்ளை நாகசாமியின் உயிர் பறிக்கப்பட்டது, குடும்பச் சுமை இளைய பிள்ளை நாகசுந்தரம் மீது திணிக்கப்பட்டது. அவனுடைய சொற்ப வருமானத்தில் எப்படி இதை எதிர்கொள்வது? தனக்கு ஏன் அடுக்கடுக்காக இத்தனை சோதனைகள்? இதை எண்ணி எண்ணியே தன் வாழ்நாட்கள் கழிந்துவிடுமோ என்று துக்கப்பட்டு கண்ணீரோடு இறைவனிடம் முறையீடு செய்து கொண்டிருக்கும் வேளையில் திருவண்ணாமலையிலிருந்து திரும்பிய நாகசுந்தரம் அங்கு நடந்த விஷயங்களை அன்னையிடம் கூற அழகம்மாவின் மனம் மேலும் வேதனைக்கும் அச்சத்திற்கும் உட்பட்டதைக் கண்டு நாமும் வாயடைத்து கலங்கியே நின்றோம். இந்த பகுதியில் புதிதாக வந்த கணபதி சாஸ்திரிகள் பாலசுவாமியின் முன் நின்று கணபதி மந்திரம் ஜெபித்ததையும் அதற்கான விளக்கத்தை பழனிசுவாமியிடம் பகிர்ந்து கொள்வதையும் தான் பார்க்கப் போகிறோம். வாங்க வீடியோவுக்குள் போகலாம். பகுதி 41. கணபதி மந்திர அர்ச்சனை. வெங்கடராமன் நாளுக்கு நாள் பாலசுவாமி என்றும் பிராமண சுவாமி என்றும் பிரபலமாகி கொண்டிருந்தார். இப்போது பால வயதை கடந்து கட்டுடலோடு வாலிபராக விளங்கினார். அவருக்கு ஏராளமான சேவார்த்திகளும் பக்தர்களும் சேர்ந்து போனார்கள். அப்படி வந்து சேர்ந்தவர் தான் சேஷையா. அவர் சுவாமியை தரிசிக்க வந்தார். சுவாமி நிஷ்டையில் இருந்தார். குகைக்கு பக்கத்தில் ஒரு மரத்தடியில் சுவாமியின் நிஷ்டைக்கு பிறரால் பங்கம் ஏற்படாதவாறு பாதுகாவலாக அமர்ந்திருந்தார் பழனிசுவாமி. சுவாமி நிஷ்டை கலைந்த பிறகு அவரை தரிசிப்போம் என்று எண்ணிய சேஷையா பழனிசுவாமியோடு வந்து உட்கார்ந்து கொண்டார். அவரிடம் பேச்சை கொடுத்தார். பழனிசுவாமி, எப்படியோ சுவாமியை மீண்டும் இந்த விருபாட்ச தேவர் குகைக்கு அழைத்து வந்து அமர்த்திவிட்டீர்களே என்று தன் மகிழ்ச்சியை தெரிவித்தார் சேஷையா. ஆமாம் சேஷையா, குகை நிர்வாகிகள் சுவாமியை காட்டி பணம் வசூலித்த தங்கள் தப்பை உணர்ந்து வருந்தி கண்ணீர் விட்டு மன்றாடி அழைத்தனர். கருணாமூர்த்தியாகிய சுவாமியும் அவர்களுக்கு அருள் பாலித்து இங்கே வந்து அமர்ந்து விட்டார் என்றார். பழனிசுவாமி விவரத்தை சொல்லி முடித்தபோது அங்கு வந்த புதியவர் ஒருவர் அவர்களை அணுகி, ஐயா, உங்கள் பேச்சுக்கிடையே குறுக்கிடுவதற்கு மன்னிக்க வேண்டும். நான் பிராமண சுவாமியின் மகத்துவத்தை கேள்விப்பட்டு அவரை தரிசிக்க வந்திருக்கிறேன். அவர் எங்கே இருக்கிறார் என்று பவ்யமாக கேட்டார். உடனே பழனிசுவாமி, அதோ ஞான சொரூபராய் மௌனத்தில் அமர்ந்திருக்கிறாரே, அவர்தான் நீங்கள் தரிசிக்க வந்த சுவாமி என்று அவருக்கு சுவாமியை காட்டினார். நல்லது, நான் அவர் அருகில் போய் தரிசிக்கிறேன் என்றார். செய்யுங்கள் என்றார் பழனிசுவாமி. புதியவர் சுவாமியின் முன் போய் பணிவுடன் நின்றார். அவரை கண்ணார தரிசித்தார். மனமும் மெய்யும் உருகினார். ஆஹா, நம் குருநாதரே இவர்தான். மௌனத்திலும் எத்தனை ஞான சொரூபராக விளங்குகிறார் என்று உள்ளம் மகிழ்ந்து உடல் சிரித்தார். அடுத்த கணம் அவர் சுக்லாம் பரதரம் விஷ்ணும் சசிவர்ணம் சதுர்புஜம் பிரசன்ன வதனம் தியாயே சர்வ விக்னோப சாந்தையே என்று கணபதி மந்திரத்தை ஜெபித்தார். புதியவர் அப்படி செய்ததைக் கண்டு பழனிசுவாமி திடுக்கிட்டார். உடனே எழுந்து அவரிடம் விரைந்து வந்து, ஐயா, இது என்ன சுவாமியின் முன் வந்து விநாயக பெருமானுக்குரிய மந்திரத்தை அர்ச்சிக்கிறீர்களே என்று குழப்பத்தோடும் சந்தேகத்தோடும் கேட்டார். அதற்கு புதியவர் பக்தி பரவசத்தோடு, ஆமாம், இதில் என்ன தவறு இருக்கிறது? சுவாமிகளும் வெள்ளை ஆடையை கோவணமாக கட்டியிருக்கிறார். பிரம்ம சுரூபராக இருப்பதால் எங்கும் வியாபித்திருக்கிறார். நிலவை போன்ற தேக காந்தியுடன் சோபிக்கிறார். மனம், புத்தி, சித்தம், அகங்காரம் நான்கையும் வசப்படுத்தி அடக்கி இருக்கிறார். இன்முகத்துடன் கூடியவராக இருக்கிறார். ஆத்ம தரிசனத்துக்கு இடையூறாக இருக்கும் நம் சந்தேகங்களை களைகிறார். தம்மை நாடி வருபவர்களுக்கு மனசாந்தி அளிக்கிறார். சுவாமியை தரிசித்த வினாடியே இவற்றையெல்லாம் உணர்ந்து கொண்டேன்.
அதனால்தான் ஐயா கணபதி மந்திரத்தை சுவாமியின் முன் ஜெபித்தேன் என்றார். பழனிசுவாமிக்கு அது கேட்டு குழப்பம் தீர்ந்தது, ஐயம் தெளிந்தது. அவர் புதியவரிடம், ஐயா, உங்களின் பேச்சும் செயலும் உங்களின் உயர்வை காட்டுகின்றன. நீங்கள் யார் என்பதை அறிந்து கொள்ளலாமா என்று பணிவோடு கேட்டார். என் பெயர் கணபதி சாஸ்திரிகள் என்ற சாஸ்திரிகள், சரி ஐயா, விநாயக மந்திரம் ஜெபித்த விவரத்தை கேட்டதிலிருந்தே உங்களை பற்றியும் ஓரளவு என்னால் உணர்ந்து கொள்ள முடிகிறது. ஐயா, நீங்கள் என்று அவர் முகத்தை பார்த்தார். என் பெயர் பழனிசுவாமி, சுவாமியின் சேவார்த்திகளில் நானும் ஒருவன் என்று தன்னை அவருக்கு அடக்கத்தோடு அறிமுகப்படுத்தி கொண்டார் பழனிசுவாமி. இதுவரை அவர்களது பேச்சை கேட்டுக்கொண்டு அங்கு வந்து நின்றிருந்த சேஷையா உடனே வெகு உற்சாகத்தோடு, ஐயா சாஸ்திரிகளே, இவர் இங்குள்ள சேவார்த்திகளை போன்றவர் இல்லை. ஆரம்ப காலத்திலிருந்தே சுவாமிக்கு தொண்டு புரிந்து வருபவர், சுவாமியிடம் அளவற்ற பக்தி கொண்டவர், அவரிடம் சகஜமாக உரையாடக்கூடியவர், சுவாமிக்கு இவர் மீது பேரன்பு உண்டு என்று அவரிடம் பெருமிதமாக சொன்னார். அப்படியா? உங்களை சந்தித்ததில் எனக்கு மிக்க மகிழ்ச்சி என்று கணபதி சாஸ்திரிகள் உளம் பூரித்தார். உடனே இருவரும், எங்களுக்கும் அப்படித்தான் சாஸ்திரிகளே என்று தங்கள் மகிழ்ச்சியை தெரிவித்தார்கள். நல்லது என்ற சாஸ்திரிகள், நான் சென்று அருணாச்சலேஸ்வரரை தரிசித்துவிட்டு வருகிறேன் என்றார். சரி, போய் வாருங்கள் என்று அவருக்கு விடை கொடுத்தார் பழனிசுவாமி. கணபதி சாஸ்திரி சென்றதும் சுவாமி நிஷ்டை கலைந்த பின் அவருக்கு ஆகாரம் கொடுப்பதற்காக மீண்டும் மரத்தடியில் வந்து அவர்கள் இருவரும் அமர்ந்து காத்திருந்தார்கள். அடுத்த பகுதியில் பாலசுவாமி வெங்கடராமனின் பெயர் மாற்ற நிகழ்வு யாரால் எப்படி நிகழ்ந்தது என்பதை தான் தெரிந்து கொள்ளப் போகிறோம். என்ன ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வரும் அனைவருக்கும் என் உளமார்ந்த நன்றிகள். மீண்டும் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்கள் அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். வணக்கம்.